ஆண்டவருக்கு நம்மளுடைய புத்தி நல்லாவே தெரிஞ்சிடும். இவங்க இவங்களுடைய சுய புத்தியும் நிறைவேறணும்னு பாக்குறாங்க, என் மேலயும் நம்பிக்கையா வச்சுக்கணும்னு காட்டிக்கிறாங்க. ஆண்டவருக்கு அது நல்லாவே புரியும். ஆண்டவருக்கு தெரியாம இருக்குமா? மனுஷனுக்கே தெரியுதுனாக்கா ஆண்டவருக்கு புரியாம இருக்குமா? நல்லா கவனிங்களேன். இந்த டாபிக் எல்லாம் நான் இப்ப பர்பஸாவே நான் எடுத்து பேசுவேன். ஏன்னாக்கா இது மனுஷர்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிற குணங்கள். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நினைச்சுக்கிறோமா? இல்ல, சுய புத்தி தான் வருது அங்கேயும். எதுக்கு இத பேசுறாரு சாலமோனு? இந்த வசனங்கள் ஏன் வேதத்துல இருக்குது? உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் சொல்லும் போது என்னுடைய சுய புத்தி வந்துருதாங்க. என்னுடைய சொந்த புத்தி வந்தது. சுய புத்தினா சொந்த புத்தியும் ஒண்ணுதான். சுய புத்தியும் சொந்த புத்தியும் மாற்றவே முடியாது. சுய புத்தி தான் சொந்த புத்தி, சொந்த புத்தி தான் சுய புத்தி. சோ இந்த சுய புத்தி இருக்கும் போது நான் எப்படி என் வழிகளெல்லாம் அவரை நினைச்சு கொள்ள முடியும்? இப்போ நான் ஒரு பொண்ணை கட்ட போறேன், ஒரு பையனை கட்ட போறேன், ஒரு வேலைக்கு போக போறேன். ஆண்டவரே இந்த வேலை தான் வேணும், இந்த வேலை தான் வேணும், இந்த வேலை தான் வேணும். ஆண்டவர் அந்த அந்த வேலையில உனக்கு பெரிய பாதிப்புகள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு வேணாம் அந்த வேலை, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஆனா அந்த வேலை தான் வேணும் ஆண்டவர், அந்த வேலை தான் வேணும் ஆண்டவர், அந்த வேலை தான் வேணும் ஆண்டவர்ன்னு கேட்கும் போது கர்த்தர் கொடுத்துருவாரு. எடுத்துட்டு போ. அது உன் சுய புத்தி, உன் சொந்த புத்தியில நீ கேட்கிற. அங்க போய் அடிபட்டு உதப்பட்டு வந்தாதான் நம்மளுக்கு புரியும். அதே மாதிரி கட்ட போற பொண்ணுதான், இந்த பொண்ணு தான் ஆண்டவரே வேணும், அந்த பையன் தான் ஆண்டவரே வேணும், இந்த பையன் தான் ஆண்டவரே அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லிப்பாங்க, உங்க சித்த ஆண்டவரே, உங்க சித்த ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவாங்க. பொண்ணையும் கேட்பாங்க, அப்புறம் பையனையும் கேட்பாங்க. லவ் ஃபெயிலியர் எல்லாம் ஏத்துக்க முடியாது. அப்புறமா ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்பாங்க, உங்க சித்த ஆண்டவரை நீங்க கொடுத்தா நல்லா இருக்குதே கதை. ஆண்டவர் கேட்பாரு, நீ லவ்வும் பண்ணிப்ப, உங்க சித்தத்தையும் கேட்ப, உங்க சித்தம் செய்யுங்கன்னு சொல்லுவ. உங்க சித்தம் விட்டு கொடுக்க முடியுமா? சுய புத்தி அங்க இருக்குதுல்ல. ஆண்டவர் சொப்பா சொல்றாரு வேணான்னு சொல்லிட்டு, அப்போ விட்டு கொடுக்க முடியுமா? முடியாது. அங்க சுய புத்தின்னு ஒண்ணு விளையாடுது இல்ல, சொந்த புத்தின்னு சொல்லி ஒண்ணு விளையாடுது இல்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டெக்னிக்கு எனக்கே நான் பேசுறேன், நான் புரியுதுனாக்கா, எனக்கே புரியுதுனாக்கா ஆண்டவருக்கு புரியாதா? ஆண்டவருக்கு தெரியும்ல. சோ நடுவில் என்ன பண்ணிப்பாங்க? ஆண்டவரை கூப்பிட்டுப்பாங்க. ஆண்டவரே, என் சுய புத்தியும் இருக்குது, என் சொந்த புத்தியும் இருக்குது, எனக்கு ரொம்ப ஆசைதான், ஆனா உங்க சித்தம். எப்படி அது? அப்ப என்ன கதை இது? இதுல என்ன நடக்குது? இதுல ஒண்ணுமே புரியலையே. ஆண்டவருக்கே புரியாது. அப்படியே விட்டுருவாரு, டீல்ல விட்டுருவாரு. கொஞ்ச நாள் அப்படியே இருக்கட்டும், அப்படியே விட்டுருவாரு ஆண்டவர். அதனால்தான் உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகள் எல்லாம் நீ என்ன நினைக்கிற? ஆண்டவரே இது நிறைவேறணும், ஆண்டவரே இது நிறைவேறணும், ஆண்டவரே இது நிறைவேறணும், நீ நினைச்சிட்டு இருப்ப. ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஜபங்கள் தேவை கிடையாது. ஆண்டவர் யோசிக்கிறதெல்லாம், நீ முற்றிலுமா நீ என்ன நம்பு, உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்வேன்.